ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த எபிசோட் இந்த மூவி சரியாக இருக்குது. த்ரோன் ஆஃப் சீனில் தி க்ரௌன்லெஸ் காட் அப்படின்ற மூவி தான் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஸோ நம்ம இலுக்ஸோட ஸ்டோரி தான் அது. ஸோ வாங்க வீடியோ கூட. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பேசுகிறாங்க. ஸோ காட் இலுக்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. நெக்ரோமன்ஸின் கடவுள் இலுக்ஸ். இவர் வந்து உண்மையான நேமு ஈலா கைசு. அது வந்து நான் இலுக்ஸ்னு வந்து ப்ரொனவுன்ஸ்க்காக கூப்பிட்றேன். சொல்கிறாங்க இந்த இடத்துல பேசியிருக்காங்க. இடத்துல அவருக்கு நிறைய வந்து ரூமர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலர் அவர் சன் ஆஃப் லைட்னா, இன்னும் ஒரு சிலர் அவர் வந்து டார்க்னஸின் கடவுள்னா, இன்னும் ஒரு சிலர் காதலால் வந்து பிட்ரே பட்டவர், அவருக்கு வந்து காதலால் வந்து முதுகில் குத்தப்பட்டவர் அப்படின்னா, இன்னுமே சிலர் கட்டவரை தோக்கடிக்கிற சக்தி கொண்டு வரணும், இன்னுமே ஒரு சிலர் மனித இனத்தை அழிக்கிறவர் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நிறைய வதந்தி இருக்கு. எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த லுக்ஸ் நெக்ரோமன்சரின் கடவுள் பிணங்களின் அரசன் இலுக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, இதை பற்றினா அப்படின்ட்டு இதில் இலுக்ஸ் சொல்லிருக்கா. எல்லாருமே நெக்ரோமன்ஸின் கடவுள் காட் இலுக்ஸ் வாழ்க்கை எல்லா பிணங்களும் கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் ஆஃப் லைட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸோ சன் ஆஃப் லைட் வந்து எங்களுக்கு பிளஸிங் பண்ணுங்கன்ட்டு ஒரு பக்கம் என்ன சொல்ல, ரெண்டு காடு, ஸோ டெத் காட் அப்புறம் சன் ஆஃப் லைட் ரெண்டு பேருமே, நீ வந்து என்னோட டிசிப்ளினா வந்து சேர்த்துக்கிறியா, நீ வந்து என் டிசிப்ளினா என்னோட சக்ஸஸரா நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து பொறுமை நடுவில் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாத்தையும் தாண்டி த டர்ட்டில் ஷெல் டெக்னிக், பிக் ஷெல் டெக்னிக், அந்த டெக்னிக் அப்படின்னு பட்டவர். ஸோ இடத்துல ஒரு வாய்ஸ் கேது, இலுக்ஸ் நீ வந்து மொத்த மனித இனத்தையும் அழிக்கணும்ட்டு ஒரு வாய்ஸ். அவரால் கிரியேட் பண்ண ஸ்கில் வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கா. அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் எப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். இந்த இடத்துல டீமன்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லைட், அந்த காடஸ் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா மக்களுமே வந்து அந்த இடத்துல வந்து காடஸ் கும்பிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு எம்பையரை காட்டுறாங்க. வேற அது இடம் பார்த்தீங்கன்னா வந்து கைட்டன் எம்பையர். அந்த கைட்டன் எம்பையர் வந்து ஹோலி வந்து சர்ச்சில் போப் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மக்களே வந்து 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ நம்ம சன் ஆஃப் லைட் அவர் வந்து திரும்ப உதிக்க போறாரு, என் ப்ராஃபிஸ் இப்படி அவர் வரப்போறாரு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கைட்டன் எம்பையரோட அந்த கிங் என்ன பண்ணோம், அவ வம்சாவளியில் பிறந்த வந்து இளவரசன் வந்து கொல்ல பார்ப்ப அந்த இடத்துல, நீ வந்து சன் ஆஃப் லைட்டாக வரல. ஸோ நம்ம இந்த ராயல் ஷார்ட் வந்து வம்சாவளியில் கடத்திடுறது. ஸோ இது மூலியமா உண்டு அந்த பவர் ஆப்டைன் பண்ணி விட்டு அப்பா வேணான்றவங்க கத்திக்கிட்டு இருக்கா. அவரு பார்த்தீங்கன்னா ஸ்வாட நெஞ்சில் இறக்க, அந்த ஸ்வாட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா கீழே சொட்டா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுல. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஆப்டைன் பண்ணுவோம் நம்புறேன், இல்லைனா இது இடத்துல எல்லாருமே நீ செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிளட் பட்டோம்னா உள்ள இருந்த கோயில எல்லா ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாக் செக்ஸ் டார்க்கான கர்ஸ் டீமானிக் எனர்ஜி, அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்சர்வ் ஆகும். அந்த இடத்துல அவரு பார்த்து வேதுக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கர்ஸான எனர்ஜி ஃபுல்லாக அவனுக்குள்ள சூழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் அந்த டார்க்னஸ் கூட வந்து சூழ ஆரம்பிச்சது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இறந்தாங்க இல்லையா அந்த இடத்துல வம்சா வழிகள், அந்த ராயல் பிளட் அவங்களோட அந்த அந்த லைட் எனர்ஜி பார்த்து அதுவுமே அவனுக்குள்ள வந்து சேர ஆரம்பிச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாத ஒரு விஷயம், இந்த பிரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரின்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பவுல்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து பேரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுல. ஸோ அவனுக்கு உண்மையான மானா வந்து லைட்டோட மானா ஒன்லி வந்து 30 மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த வந்து கர்ஸ் அந்த எல்லா சோலும் அவங்கக்கிட்ட லைட் எனர்ஜி வந்து இவனுக்கு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து இவனுக்கு லைட் எனர்ஜியும் இருக்கும், ஆனால் உடம்புல இருக்கிறது எல்லாமே டார்க்னஸ் கர்ஸான எனர்ஜி தான். இந்த இடத்துல அவன் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த செர்மனி பார்த்தீங்கன்னா நடந்துச்சா அவன் வெளியே வந்து உடனே அவன் பவர் அந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்பான். அந்த இடத்துல அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெரோ. ஸோ இந்த இடத்துல பெரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். குஜாலா 90 இன்னொருமனா இதை பார்த்தீங்கன்னா வந்து சன் ஆஃப் லைட் வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷம், யா வம்சாவளியில் சன் ஆஃப் லைட் வந்துட்டார், இந்த ஒரு அற்புதமான செய்தி உலக முழுக்க தெரிவிங்க அவனு காத்திருக்கா. சன் ஆஃப் லைட் எங்களுக்கு பிளஸிங் பண்ணுக்காட்டு அந்த எல்லா மக்களுக்கு கத்திக்கிட்டு அந்த இடத்துல. ஸோ இதை பார்த்து உடனே பார்த்தா ஒரு செய்தி அமைச்சு இருக்கிற எல்லா காண்டினெட்டுக்கும் அமைச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ கேட்டனோட பிரின்ஸ் தான் வந்து சன் ஆஃப் லைட் அப்படின்ற விஷயம். இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து பேங்போ எம்பையர் அப்படிங்கிற எம்பையர், இதுதான் வந்து மெயினான எம்பையர். அந்த இடத்துல வந்து லெட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிங் குறித்து சொல்லுங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ஸோ சன் ஆஃப் லைட் வந்து கேட்டன் பிரின்ஸ்னா அப்போ நம்ம பையன் யாரு அப்படின்றது அவங்களும் சொல்லி வச்சாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா கொய்யாலா பின்னாடி இது காட் ஆஃப் நெக்ரோமன்ஸ் பிடங்களின் கடவுள் சன் ஆஃப் லைட் 100 மானா கொண்ட இலுக்ஸ் நம்ம தலைவர். அவரு பார்த்தீங்கன்னா காடாடுறாங்க கொய்யால இன்னர் மானா 100 இருக்கும் அவருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துல அவரும் இந்த இடத்துல கண்ணை திறக்கிறதும் அந்த தரமாக இருக்கு இந்த சீன் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல இருந்து காட சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ என்னோட சன் ஆஃப் லைட் பவரை விட நீ கிரியேட் பண்ணுறது கிரியேஷன் பவர் அதிகம் நினைக்கிறியா இலுக்ஸ்ன்னு சொல்லிருக்கா. ஆமாம், நீ என்னதான் எனக்கு இந்த லைட் பவர் இருந்தாலும் என்னோட கிரியேஷன் இந்த கிரியேஷன் க்ரௌன்லெஸ் அப்படின்றத சொல்லியிருக்க அந்த இடத்துல. இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, இதான் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லிருக்கேன். அந்த இடத்துல ஓனா அவருக்காகவே இலுக்ஸ் தனியாக உருவாக்கின ஸ்கின்னு தான்
க்ரௌன்லெஸ் சரிங்களா, தரமாக இருக்கும். சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு நைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மெஜிஷியன் 2 பேருமே தோத்துருப்பாங்க. இதில் பிரின்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம பிடிச்சி அவனை திரும்ப வந்து ஒரு ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு 2 பேரும் வெறி கொண்டு வந்துட்டு நம்ம யூரோக்ஸ் தலைவரை வந்து ஒரு பறவை துரத்திட்டு போயிருக்காரு. ஸோ போகிற போக்குல இவங்க 2 பேரும் விளையாட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பிடிச்சிட்டு அது பறவை காலில் இருக்கிற அந்த சீட் வந்து எடுத்துடும். நான் ஜெயிச்சுட்டு கத்திருக்கேன். திடீர்னு ஒரு அசாசின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ எக்கச்சக்க அசாசின்ஸ் வந்து வந்துருப்பாங்க அந்த இதில். பார்த்தீங்கன்னா இந்த நைட் எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம ஹீரோ கொள்ளான்னு போவான். அதில் ஹீரோ கீழே வந்து பார்த்து திடீர்னு கோயில் ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து பர்த்தை வந்து அடிக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல அந்த லைட்டுங்க. அதை பற்றி அவனை சேர்த்துருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கை கொடுக்கலாம். ஸோ இவ தான் வந்து இப்போதைக்கு வந்து ஹீரோயின் வச்சுக்கலாம். அவளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோக்கு இலுக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ என்னாச்சு வரலையா, என்னடா பண்ணிருக்கா, கையை புடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கற்று இருக்கா. தலைவனை பார்த்து சிரிச்சு பிடிக்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. ஸோ நான் தான் வந்து ஷியா எம்பையரோட பிரின்சஸ் ஃப்ரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல. ஸோ எங்கள் அப்பா வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணி சொல்ல நீ தான் வந்து என்ன ஃபியூச்சர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் இவ்வளோ வீக்காக இருக்குது எனக்கு பிடிக்கல, உன்ன மாதிரி ஒரு வீக்கானால அவன் கட்டிப்பா அப்படின்னு பேசிட்டு தலைவன் வந்து ஏமா சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கோயில பறக்க ஆரம்பிக்கிற. இவன் பறக்கனாட்ட அவ்வளோ ஷாக்காக பார்க்க அந்த இடத்துல தலைவனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர கொள்ள ஆரம்பிச்சிருக்க. அந்த இடத்துல நீ வந்து வீக்காக இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் கொண்டு போட்டு கோயில தலைவன் வந்து அஸ்டால்ட்டாக ஒரு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ ஒழுங்கா சொல்லி யாரையும் வந்து இங்கே அமைச்சது எனக்கு கொள்ள சொல்லி அப்படின்னு கேட்டுருக்க. எல்லாருமே சரி இவ்வளோ ஸ்ட்ராங் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து தப்பிக்க முடியுது. அவனு இந்த இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி விட எல்லாரும் வந்து ஸோ ஹீரோக்கு என்ன ஆமான்னு படிச்சுக்கா. தலைவன் கோயில் கிரவுண்ட்லெஸ் டைம் ரிவர்சல் அவர் கண்டுபிடிச்ச டெக்னிக், டைமையே ஸ்டாப் பண்ணக்கூடிய டெக்னிக் இந்த இடத்துல. ஸோ இந்த டெக்னிக் வரைக்கும் உன்னால கிட்ட ஒன்று இருக்க முடியாது. உயிர் டைமே ரிவர்ஸ் பண்ணுறா. அவனோட கையை இந்த இடத்துல இந்த பாமல் பிச்சுக்கிட்டு தான் வந்துருக்கு இந்த இடத்துல. அவன் டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனோட பின்னாடி ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வரைச்சு அவன் வந்து கொடுறது அமுச்சு விடும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல டெலிபோர்டேஷன் போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த கத்தி வந்து வேற ஒருத்தம் பிடிக்கிறான். யாரை பார்த்தா நம்ம பெரும் அவனை பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம இலுக்ஸ் நம்ம பெரும் 2 பேரும் நேருக்கு நேரம் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பெரும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அவனை நான் கொள்ளுவேன் இலுக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பிரின்ஸான தயவுசெய்து காப்பாற்றினா வாய முறை அந்த மாதிரி சின்னது கூட உன்னால சமாளிக்க முடியலான்ட்டு அவன் அதே இடத்துல போட்டு தெளிச்சா இந்த டைம் அவனுக்கு கொள்ற முயற்சி வேஸ்ட்டாக போச்சான். அவனு போய் கத்தி இருக்க திடீர்னு அவனுக்கு டார்க்கான எனர்ஜி எல்லாமே வச்சு. ஏன்னா அது ராயல் நைட் ஸ்வாட். அந்த ஸ்வாடை தொட்டவனே ரொம்ப மீது அவன் ரொம்ப பெயின் இருக்கு. ஸோ பின்னாடி ஒரு கை பற்றி அவனை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து பெரும் நீ கவலைப்படாது. ஸோ அந்த சன் ஆஃப் லைட்டை கொண்டா மட்டும்தான் உன்னால வந்து உண்மையான சன் ஆஃப் லைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த வெளிச்சம் பட்டவனே பற்றி வந்து அந்த ஸ்வாட் எடுத்துட்டு போய் கண்டிப்பாக அவனை நான் கொள்றேன் உண்மையான சன் ஆஃப் லைட் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே சன் ஆஃப் லைட் எங்களுக்கு பிளஸிங் பண்ணிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தா பெறவும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பெறவும். ஸோ இதில் பெரும் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறதை பார்த்தீங்கன்னா அவனை வந்து பிளஸிங் கொடுத்துருக்கு. எல்லாருமே வந்து ஹீல் ஆரம்பிச்சது. அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு கூட ஏதோ வித்தியாசம் இருக்கா. அந்த அவள் கண்ணு ஒன்று தொடச்சி பார்க்குறான். தொடச்சிட்டு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸான ஒரு மழை மாதிரி வந்து வர மாதிரி தெரியும். அவளும் போது என்ன எதுன்னு பயந்து போய் திரும்பவும் தொடச்சி பார்க்க அந்த இடத்துல திரும்ப வந்து லைட் அஞ்சு மாதிரி இடத்துல. ஸோ ஃபெரே சொல்லிருக்கான் முட்டாள் ஜனங்களா ஒன்றுமே உங்களுக்கு தெரிய போகிறதுல கடைசி வர அப்படின்ட்டு ஃபெரும் சிரிக்குதோ. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இருந்து என்ன இல்லை உனக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பாவும் வந்து உங்கள் அப்பாவும் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிட்டேன். அந்த பேர் 2 பேரும் மேரேஜ் பேசதான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட் வந்து நமக்கு எங்கேஜ்மெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் யோசிச்சுட்டு இந்த இடத்துல ஏன் உனக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படின்னு ஃப்ரேக் எடுத்துருக்கேன். ஸோ ஹீரோ வந்து கொஞ்சமாக யோசிச்சிருக்காங்க பிடிக்கலன்னு இல்லை நம்ம வந்து இப்போ தான் வந்து பார்த்தோன்ற எல்லாத்துக்கு மேலே நான் சன் ஆஃப் லைட் அப்படின்றது தலைவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க சிந்தனை வந்து போய்கிட்டு இருந்ததுல. ஸோ எனக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல பேர் சொல்லுங்க உனக்கு பிடிக்கலன்னா லைஃப் நமக்கு இப்போ தான் தெரியுதுன்ட்டு ஹீரோ வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீன் அவர் வந்து யோசிக்கிற இலுக்ஸ் வந்து யோசிப்பார். ஸோ அப்பாவோட உடல்நிலையை வந்து சரியில்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்து என் எம்பையருக்கும் சரி ஸோ ஷியா எம்பையருக்கும் சரி ஒரு நல்ல ரிலேஷன் எங்கள் மேரேஜில் வந்து வரும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதான்ட்டு. ஸோ ஒரு அப்பா சொல்லியிருப்பார் உங்களோட பவர் நம்ம கிண்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது நீ சன் ஆஃப்லைன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு வர சொல்லிருக்காரு. இல்லை எனக்கு வந்து ஓகே தான் இருக்க. ஸோ அப்போ உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஓகே தான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக எனக்கு ஓகே தான் சொல்லிருக்கேன். சரி ஓகே இன்னும் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி எங்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா 2 பேரும் வந்து கையை அறுத்து இந்த இடத்துல நம்ம ஃப்ரேவும் சரி நம்ம இலுக்கு 2 பேருமே கையை வந்து அறுத்துட்டு பார்த்தா அந்த சத்தியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்ததுல ஸோ காடஸ் ஆஃப் லைட் அவங்க சார்பாக இங்கே இருக்கிற மக்கள் சார்பாக அவங்களுக்கு வந்து செரிமனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இடத்துல ஃப்ரேவும் சொல்லுங்க இதுக்கப்புறம் நீ தான் நான் தான் நீ அப்படின்னு இலுக்ஸும் ஃப்ரேவும் மாற்றி சொல்லிடுறாங்க இடத்துல. நம்ம 2 பேரும் கட்டாசி வரைக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையோட கட்டாசி வரைக்கும் டெத் வரைக்கும் 2 பேரும் வந்து லாயலாக இருப்போம் ஒருத்தருக்கு மாற்றி வந்து ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷமாக அந்த செரிமனி வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இடத்துல 2 பேர் சொல்கிறாங்க இடத்துல இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாயலாக உண்மையாக சந்தோஷங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு லவ்வோட இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு செயின் மாதிரி கொடுங்க. அந்த 2 செயினும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று லாக் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா
இருக்குது இந்த இடத்துல. அவங்கள பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த என்கேஜ்மெண்ட் செரிமனி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்ச இடத்துல. ஸோ இலுக்ஸ் இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இந்த இடத்துல வா நம்ம போகலான்ற மக்களோட பிளஸிங்ஸ் வகை போயிட்டு இருக்கா. மக்களுக்கு எல்லாருமே ஃப்ளவர்ஸை தூவி இவங்க வந்து வாழ்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 3 பேரும் முக்கியமானவங்க பார்த்துக்கோங்க. இடத்துல எக்ஸீல வந்து 2 பேரும் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே இந்த இடத்துல எல்லாருமே ஓடி போய் குதிக்க இது மாதிரி வந்து பிரின்ஸஸ் சொல்லிட்டு எல்லாருமே காத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. அவர் 2 பேர் கீழே போய் என்னடா பார்த்தீங்கன்னா கொய்யால தண்டர், அந்த டிராகன் பேர் பார்த்தீங்கன்னா தண்டர், அதுதான் லைட்டிங்னு சொல்லிருப்பாங்க. நம்ம தண்டர் வச்சுக்கலாம். ஸோ தண்டர் டிராகன் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இலுக்ஸ் ஸோ இந்த மரணம் வரை ஒன்றா இருக்கணும், அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா இருக்கா? ஆமாம், மரணத்தால் மட்டும்தான் நம்ம 2 பேரும் வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு போது அவங்க வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த கல்யாணம் முடிவானதுலேருந்து இலுக்ஸ் 2 எம்பையர் சேர்ந்த மக்களையும் மக்களாக வந்து நடத்த ஆரம்பித்தா. ஸோ ஒரு சிறந்த அரசன் குறித்த தகுதி எல்லாமே அவங்க இருந்துச்சு. 2 பேருமே வந்து காப்பாற்றினா. 2 எம்பையருக்குமே நடந்துச்சு எல்லாத்தையும் செய்யலாம். இவங்க 2 பேரும் இப்படியே சேர்ந்தே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா மக்களும் வந்து அவங்க நாட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ செரிமனிஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் இருந்துச்சு. ஆனால் இது பிடிக்காது. இந்த கைட நாட்டை சேர்ந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து சண்டை போட வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களுக்கு கூட நடந்த சண்டை அது ரொம்பவே கொட்டூரமாக ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் வந்து ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு ஸோ தள்ளிப்போம் இது அர்ஜென்ட்டாக நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நைட் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து குதிரையில் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல போயிட்டு இந்த லிலுக்ஸ் லெட்டர் வந்து கொடுப்பான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் பேட்டில் ஆஃப் ஜீனியஸ் நடக்க போகுது. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்க கிராண்ட் பிரைஸ் இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் வந்து பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஜீனியஸ் இந்த ஈவெண்ட் ரொம்பவுமே சேர்ந்தது. பல நாட்டிலேருந்து ஜீனியஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டை ஜெயிக்கிறவங்க கடைசியாக வந்து அடுத்தடுத்து போங்க. ஸோ கடைசியாக எல்லாரையும் தோக்கடிக்கிற மட்டும்தான் இந்த பேட்டில் ஜீனியஸ் அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஜெயிக்க முடியும். ஆனால் இதில் நிறைய ஆபத்துமே இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கைட்டன் நாட்டில் வந்து நடக்குது. அவனுங்க இந்த கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொல்லவுமே நிறைய வந்து சான்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இலுக்ஸ் சொல்லுவார். அப்பா நான் இப்போ வந்து வளர்த்துறேன், நான் காட்டுற உண்மையான சன் ஆஃப் லைட் யாருன்னு அப்படின்னு தலைவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் இப்படியே வந்து கைட்டனோட இடத்துல காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ கைட்டனோட இடத்துல வந்து ஈவெண்ட் ஆரம்பினா அந்த இடத்துல போப்பு தான் தலைமையை நடத்துவார். போப் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துல பேட்டில் ஜீனியஸ் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாட்டிலும் சிறப்பான ஜீனியஸ் தான் வருவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம இலுக்ஸ் 2 பேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி சான்ஸ் கிடையாது. இதில் 2 பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ இலுக்ஸ் நீ இவ்வளோ நாளாக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து கடைசியாக வெளில வந்துட்ட போல, இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உயிர் போகாமல் இருக்க வந்து நான் வேண்டிக்கிறேன் சொல்லிட்டு உயிர் போகலாம். அதில் ஆக்சுவலி உயிரெலாம் போகாது. ஆனால் அதில் வந்து சிறப்பான சம்பவம் இருக்கும். இதில் வந்து இலுக்ஸ் சொல்லுவான் அது இந்த பார்த்துலாம் 2 பேரும் நேருக்கு நேராக மறக்கிறதோடு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீனில் இருந்து காட்டுறாங்க. இதில் கிராண்ட் ப்ரைஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ரிங், அந்த ஒரு ரிங் தான் வந்து போப் சொல்கிறது. ஸோ இந்த பேட்டில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினி ஆஃப் ரிங், இந்த ஒரு க்ளோரி ரிங் வந்து உங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஓகே ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஜீனியஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் டேலப்பட்டாக இந்த இதில் போயிடுவாங்க. இதில் நெக்ஸ்ட் என்னடா போயிடும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபைட்டிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சு அடுத்தடுத்த ஆள் ஆப்பனண்ட் வந்து இந்த இடத்துல பண்ணி எலிமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையாக முன்னேறிட்டே போயிட்டு இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து போயிட்டு தலைமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனோட ஸ்வாட்லாம் ஒட்டச்சா முடிச்சிடும். அவன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்லாம் வெளியே போயிருக்கா. அடுத்த பேட்டில் யார் யாருன்னா நம்ம பிரின்சஸ் ஃப்ரேவுக்கும் நம்ம வந்து இலுக்ஸ் 2 பேருக்கு தான் இந்த இடத்துல. ஏன்னா 2 பேருக்கு பேட்டில்லாம் வெளியே வந்து பேசுவாங்க இந்த இடத்துல. நைட்டு ஸ்வாட்ஸ்மேன் அப்புறம் வந்து ஆர்ச்சர் பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கைட்டை நாட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இப்படி வந்து மூட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் நான் சண்டை போட விரும்பலவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஃப்ரே உடனே வந்து அட்டாக் பண்ணுறான். நான் பார்த்துறேன் பவர் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ இலுக்ஸோட மைண்ட் கேது நான் எப்பவுமே இவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து பார்த்தேன். என் மைண்ட்லேயே அதே சின்ன பொண்ணு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு சண்டை போடும் நானே தெரியல. எப்பவுமே ரொம்பவே வளர்ந்துட்டா, ரொம்பவே திறமசாலியாக வந்து வளர்ந்துருக்கா அப்படின்னு தலைவனும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஃப்ரீ விடாமல் அட்டாக் பண்ணுறேன். அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணி சண்டை போடுற இடத்துல கண்டிப்பாக நான் அவனை ஜெயிச்சிட்டேன். அந்த பெரோ வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீவும் கத்திக்கிட்டு இருக்கா. அவள் தண்டர் ட்ராக்லாம் கொண்டு வந்து அட்டாக் பண்ணிருக்கா. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளை பார்க்கவும் சின்ன வயசில் குழந்தைய பார்த்து அதே ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. இதுக்கப்புறம் விளையாடுறதுலாம் போகிறேன் ஃபுல் பேர் அட்டாக் பண்ண தலைவனா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இதில் வந்து ஒழுங்காக வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறி கொண்டு அட்டாக் பண்ணுறா. உன்னோட பவரோட இலையை நான் பார்க்குறேன். ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுவான். ஜாக்கிரதையாக இருந்து அட்டாக் பண்ணிட்டு நம்ம தண்டர் டிராகனோட ஃபுல் ஃபோர்ஸ் அடிக்கணும். என்னடா ஆச்சுன்றா தலைவன் உடனே பார்த்தா கிரவுன்லெஸ் அன்கவர்ட் அந்த ஒரு டெக்னிக் டைமையே ஸ்டாப் பண்ணுறது. திடீர்னு டைம் ஸ்டாப் பண்ணி டெலபோர்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து டிஃபீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஹீரோ. அவளுக்கு சரியான சக்கு எப்படின்ட்டு உன்னோட டெக்னிக் திரும்ப எவ்வளோ ஆயிடுச்சு போலான்னு சொல்லிட்டு பரவாயில்ல கட்டி போன தோகத்தில் வந்து என்ன பிரச்சனை ஹீரோ என்ன சொல்லுவான். ஆமாம் என் டெக்னிக்
திரும்ப வந்து எவால்வ் ஆகிடுச்சு. முன்னாடி டைம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் இப்போ நல்லா ஸ்பேஸையே கண்ட்ரோல் பண்ணி டெலபோர்ட் ஆக முடியுது அந்த டைம் டொமைனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இதில் ஹீரோ பேசிட்டு இருக்கான், இந்த டெக்னிக் இன்னும் எவ்வளோ வலுவடையணும் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஹீரோ வச்சு இதை பார்க்குற ஃப்ரேக்கு ரொம்ப வந்து பொறாமையாகவும் இருக்கு நேரத்தில். சரி ஓகே, அந்த பெரோவை வந்து நீங்கள் பார்த்துக்கோ, உனக்காக நான் வந்து கண்டிப்பாக வெளில வெயிட் பண்ணுவேன். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண கூட வந்து சான்ஸ் இருக்குது லுக்ஸ், நீ பத்திரமா வரும்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவளுமே பார்த்து சொல்லிட்டு. சரி ஓகே, நீ பத்திரமா இருந்துட்டு அமைச்சிடுறா. இதில் டெலபோர்ட் ஆகி வெளியே வந்த உடனே வந்து அந்த ஆர்ச்சர் பண்ண தான் கேட்குவேன், பிரின்சஸ் நீங்கள் ரொம்ப அற்புதமாக சண்டை போட்டோம் இருக்கிற எல்லாருமே வந்து இலுக்ஸ் கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுது, ஒரு மாதிரி பொறாமையாது, யாருமே நம்ம சேர் பண்ணல, எல்லாமே அவனோட பஃபர் தான் வந்து பார்த்து வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்ல திடீர்னு ஒரு 2 பேரும் அந்த கனெக்ஷன் கட் ஆச்சு. என்னடா ஆச்சு, எங்கே போயிட்டான்னு சொல்கிறா. இதில் ஃப்ரேலாம் கத்திட்டு இருக்கா, எங்கே போயிட்டாங்க அவங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுற அந்த இடத்துல ஸோ அவங்களோட சேஃப்டிக்கு வந்து நான் பொறுப்பு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வந்து சொல்கிற அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து உயிரோட தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்ல உள்ள என்னடா அந்த பேட்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டாக் நம்ம இலுக்ஸ் எதிராக நடந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8th லெவல் அசாசின் மொத்தமாக 10 அசாசின்ஸ் இருக்குன்னா விடாமல் நம்ம இலுக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து பேஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறான். டே பேர் உனக்குலாம் வந்து கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, முடிஞ்சா நேரில் வந்து அட்டாக் பண்ண 40% அட்டாக் பண்ணிட்டுறான். தலைவரும் பார்த்தா அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தா இவனுக்கு எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இப்படி வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்டெல்லாம் வந்து அந்த பேர் வந்து இருக்கான். பேர் வந்து பேரன் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் விளையாட்டுக்கு அப்புறம் நேரில் சண்டை போகிற முதல்ல இவனும் சமாளிதான், இவன் சமாளிக்கணும்ட்டு இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணா இருந்தாலும் தலைவன் அசால்ட்டாக ஒரே ஒரு அட்டாக் வச்சு பார்த்தீங்கன்னா 8 அசாசின் தலைவர் அசால்ட்டாக காலி பண்ணுற நேரத்தில் மொத்த பேர் ஹெல்மெட் பண்ணி நிற்க. ஸோ இந்த இடத்துல பெரு பார்த்தீங்கன்னா வந்து கிளாப் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இருப்பான், பரவாயில்லடா. ஸோ இலுக்ஸ் நான் என்னமோ நினச்சேன் உனக்கு தரும்பது, சரி வா நம்ம கணக்கை திக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் பெரு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இலுக்ஸ் எல்லாம் நம்புதில். ஸோ நம்ம கணக்கு ரொம்ப நாளாக தேர்க்காமல் இருக்கல, சரி இன்னைக்கு இதை வந்து நம்ம முடிச்சிருவோம், வாடா சண்டை போட்டுவிட்டு அவன் ஒட்டனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனை போட்டுவிட்டா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இங்கேயே முடியுது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இங்கேயே முடியுது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ண முடிவு பண்ணது 40 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் எடிட் பண்ணேன். பட் என் ஃபோன் அது தாங்க மாட்டேங்குது, லேக் ஆகிட்டு வாய்ஸ் கொடுக்கும்போது தான் வெளில வந்துட்டு ஸோ பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணி திரும்ப இது பண்ணது தான் வந்து இந்த வீடியோ. வெயிட் பண்ணுங்கள், எத்தனை பாட்டு வரும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிய ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டையும் கொடுங்க. அடுத்தடுத்த எபிசோடெலாம் தரமாக இருக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய், கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.